வெல்கம். ம். ஸ்மிருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திவேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. உம் இன்னைக்கு வந்து 116 இருந்து ரிவ்யூ பண்றோம். 10வது சாதனை. அஹ், அதாவது சாதனைகள் நிதித்தியாசனத்தோட சாதனைகள்லாம் சொல்றார். 10வது சாதனை வந்து திருக்ஸ்திதிஹி. நம் பார்வையை தியானத்தின் போது இருக்க வேண்டிய இடம். திறந்து இருந்தாக்க டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். கண்ணை இறுக்க முடினா தலைவலிக்கும். அதே மாதிரி லைட்டா மூடினா தூக்கம் வரும். நான் வந்து 2 ஹவர்ஸ் கிளாஸ், ஒரு மெடிடேஷன் கிளாஸ் பண்ணேன். 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரே தலைவலி. பிகாஸ் மெடிடேஷன் கிளாஸ்லாம் இப்பெல்லாம் $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. எதை மெடிடேட் பண்றோம்னு சொல்லி தர மாட்டா. கண்ணு மூடின்னு உட்காந்துன்றனாக்க இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா பாக்கி தாட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அது 2 மணி நேரம் உட்காந்துக்கணும்னா இன்னும் கஷ்டம். ஸோ அதுதானே வருது. ஸோ யோக சாஸ்திரத்துல வந்து அர்த்த நிமீலனம்னாக்கா பாதி பாதி திறக்காதையும் கண்ணு புருவத்தை பாக்குற மாதிரி இல்ல மூக்கு நுனிய பாக்குற மாதிரி, அதெல்லாம் பிகினர்ஸ்க்கு யோக சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கறது. சித்தனுக்கு ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் சித்தனுக்கு வந்து கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லை. ஞான நிஷ்டையில் எல்லாமே பிரம்மன்கிற நிலையில பார்க்க வேண்டும். பார்க்கணும், பார்க்க கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. இவனுடைய பார்வையை பிரம்மமயமாக ஆக்கி பார்ப்பவை அனைத்துமே பிரம்மனாக பார்க்க வேண்டும். ஞானிக்கு தர்மம் அதர்மம் நல்லது கெட்டது எல்லாம் கிடையாது. ஏன்னாக்க பகவத்கீதையில சாப்டர் 11 சொல்வார் கிருஷ்ணர், பிறப்பும் நானே மரணமும் நானே அப்படிம்பார். எல்லாமே நல்லது கெட்டங்கிறதுங்கிறது நம்ம மனசுல இருக்கு. எவ்ரி திங் இஸ் அன் ஈவெண்ட். சோ சாதகன் உலகத்தை உலகமா இருமையா பாக்குறான். சித்தன் பிரம்மனாக இருப்பதனால எந்த பொருளும் மோகத்தையோ பயத்தையோ கோபத்தையோ கவலையோ மனச்சஞ்சலத்தையோ கொடுக்காது. ஏன்னா எல்லாமே பிரம்மன் தானே. ஆரம்பத்துலதான் சமதம உப்பரத்தி திதிக்ஷா ஸ்ரத்தை சமாதானங்கள்லாம் தேவை. வெளியில கெட்டதை பார்க்காத அப்படிங்கிறது எல்லாம் ஆரம்பத்துல. இந்திரியங்கள் பார்ப்பதை கேட்பதை தொடுவதை எல்லாமே மனசுதான் விளக்குறது, எக்ஸ்பிளைன் பண்றது, டிஸ்கிரைப் பண்றது. எப்பொழுது பார்ப்பது கேட்பது எல்லாமே பிரம்மன்கிற அறிவை பெறுகிறோமோ அந்த அறிவுடன் பார்த்தால் திருக்ஸ்திதி. சோ சித்தனுக்கு இருமைக்கு அப்பாற்பட்ட ஒருமையாக இருக்கிறான் சித்தன். சாதகன் வந்து ரெண்டாவே பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஞானிக்கு பேதம் பாகம்லாம் கிடையாது. பார்க்கக்கூடியது கூடாதது, நல்லது கெட்டது, எந்த நியமும் கிடையாது. அதெல்லாம் ஆரம்ப நிலையில இருக்கிற சாதகர்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எங்க இருக்கோங்கிறத பார்த்துட்டு we can adjust accordingly. verse 116 வந்து உலகத்தை பிரம்மனா பாரு அப்படின்னு சொன்னார். 117 பிரம்மன் மட்டும்தான், பிரம்மன் தான் இருக்கார், உலகமே கிடையாது. எல்லாமே பிரம்மன் தான். பிரம்மத்தையே பாரு அப்படின்னு 117. இதான் உயர்ந்த மேலோங்கிய பார்வை. பிரம்மனை மட்டுமே பார்த்தல். பார்வை பிரம்மனிடத்தில் இருக்க வேண்டும். அனாத்மாவான அபராவித்யாவான உலகத்தில் இருக்கக்கூடாது. யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஒன் அலோன் இஸ் அடிப்படை ஆதாரம். எங்கும் பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்ப்பதுங்கிற செயல் எல்லா இடத்துலயும் மூன்றும் இருக்கும். எக்ஸ்பீரியன்சர், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மூணும் இருக்கும். இந்த மூணு எங்க லயம் அடைகிறதோ, எங்க இல்லாமல் போய்விடுகிறதோ அதுதான் திருஷ்டிதி. நான் கர்த்தாவாக இருக்கும் வரை இந்த மூன்றும் இருக்கும். என்று அந்த ஜீவன் வந்து ஜீவன்கிற நிலையிலிருந்து சைத்தன்யமாக ஆகிவிட்டானோ, சித்தனாக உணர்கிறானோ, அந்த சைத்தன்யமான என்னிடத்தில் இந்த மூன்றும் கிடையாது. எந்த இடத்தில் விகாரத்துடன் கூடிய ஜடமானது இல்லாமல் போகுமோ அந்த பிரம்மனிடத்தில் நம் பார்வை இருக்க வேண்டும். நாசாகிர
அவலோக்கினி, மூக்கின் நுனியை பார்ப்பது போல் அல்ல. எங்கு திருப்புட்டி மறைகிறதோ அந்த இடத்தை அந்த பிரம்மனாக இருக்கிறது தான் திருக்ஸ்ருதி. 118 வந்து 11வது சாதனை பிராணாயாமம். மனம் சஞ்சலமாக இருக்கும்போது பிராணம் சீராக இருக்காது. ஒரு படபடப்பு இருக்கு, கோபம் பயம்லாம் இருந்தாலே எனக்கு தெரியணும்னா, மனம் அமைதியாக மகிழ்ச்சியா இருக்கும்போது பிராணனும் சீராக இருக்கும். இந்த சஞ்சலமான மனதை அமைதிப்படுத்துவதுதான் பிராணாயாமம். ஒரு சிறந்த உபாயம் சொல்லி கொடுப்பா யோக சாஸ்திரத்துல. ஆனால் மிக மிக கவனமாக தகுந்த ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். தவறாக செய்தால் உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடும். நிதித்தியாசகனுக்கு, ஞானிக்கு, சித்தனுக்கு எது பிராணாயாமம்? ஆத்ம துணையின் ஞானத்தின் துணை கொண்டு மனதில் உள்ள எண்ணங்களை நெறிப்படுத்துதல். ரேச்சகம், அதாவது மூன்று ரேச்சகம்ங்கிறது வந்து எக்ஸலேஷன், ரேச்சகம். ஸோ எம்டி, அதாவது எம்டி, நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியில எஜெக்ட் பண்றோம் இல்லையா, தட் இஸ் ரேச்சகம். அந்த இதை மிக நிதானமாக எடுத்து வெளியே விட வேண்டும். அதாவது 118-19 சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு வாட் ஆர் த 3 கண்டிஷன்ஸ்னு. ரேச்சகம்ங்கிறது எக்ஸலேஷன், பூரகம்ங்கிறது இன்ஹலேஷன், வெளியே உள்ள தூய காற்றை ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறது. இதுவும் ஒரு ஸ்லோ ப்ராசஸ். கும்பகம்ங்கிறது உள்ளே எடுத்துக்கொண்ட நல்ல காற்றை நமக்குள் அடக்கி வைப்பது, அது கும்பகம் 3வது. சோ இவைகளை யோகாசிரியரின் துணையின் கொண்டு கவனமாக செய்ய வேண்டும். இவைகளுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு. உடல் நோய் நீங்கி ஆரோக்கியம், மனம் கட்டுப்பாடு, அமைதியாக இருக்கும் அப்படின்னு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. வாட் பிராணாயாமம்னா என்னன்னு. இப்ப வந்து சொல்றாரு, ஞானிக்கு நிஷேதனம் பிரபஞ்சத்திய, இந்த பிரபஞ்சமே வேண்டாம், பிரபஞ்சத்தையே வேண்டாம், பொய் மித்யா அப்படின்னு நீக்குதல் தான் ரேச்சகம். இது எல்லாமே டிராமா, என்னை சுத்தி நடக்கிறது. பிரம்மா அகம் அஸ்தி இத்தி, நான் பிரம்மன்கிற எண்ணத்தை உள்ளே எடுத்துக்கொள்வது பூர்ண பிராணாயாமம்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல மட்டும்தான் அவர் இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றார் சித்தகன். இந்த அப்ராக்சிமேட் வருஷம் 119ல உலகம் சத்தியம்ங்கிற எண்ணத்தை நீக்கி நான் பிரம்மன்கிற வித்தியை மனசுல வச்சுக்கிறது தான் பூரகம். அகம் பிரம்மாஸ்மி என்கிற வித்தியை உள்ளே வைத்து காப்பாற்றுவது. கும்பகம்ங்கிறது பிராணாயாமம், அஜ்ஞானம் கிராண பீட்டனம், மூச்சு காற்றை கட்டுப்படுத்தல அஜ்ஞானிகளுக்கு சாதனை. செல்ஃப் அசஸ் பண்ணி பார்த்துக்கணும். ரேச்சகம்ங்கிறது we are sending it out. இந்த உலகம் நல்ல இது இல்ல, நிச்சயம் இல்ல உள்ள எடுத்துக்கிறது வந்து பூரகம்ங்கிறது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றது. கும்பகம்ங்கிறது நான் பிரம்மாஸ்மின்னு அதுலயே நிலை பெற்று நிற்கிறது. அது கொஞ்ச நாள் வச்சுக்கிறோம் இல்லையா நம்ம அந்த அந்த ப்ராசஸ் உள்ள அதே இருக்கணும், அந்த தாட்டே அப்படின்னு சொல்லி 120 முடிக்கிறார். இப்போ 121 12வது சாதனை வந்து பிரத்யாகாரா. அஷ்டாங்க யோகத்துல பயன்படுத்துற சொல் இதுவும் தான் பிரத்யாகாரா. அதாவது விஷயே ஸ்வஸ்மதாம் திருஷ்டுவா மனசஸ்தி மஜ்ஜனம் பிரத்யாகாரா விஜ்ஞான அபியசனீய முமுக்ஷுபிஹி. பதாஞ்சலி கொடுக்கும் அர்த்தம், ஆகாரம்னாக்க உணவு ஃபார் த சென்சஸ், இந்திரியங்களுக்கு கொடுக்கும் உணவு. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றது. பிரதி ஆகாரம், பிரத்தினாக்க கொடுக்காமல் இருப்பது, இந்திரியங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது. சோ பிரத்யாகாரம்ங்கிறது வந்து பதாஞ்சலியோட யோக சாஸ்திரத்துல சொல்றார். தமஹாங்கிறது நம்ம வேதாந்தத்துல சொல்றோம். சோ புலனடக்கம், இந்திரிய அடக்கம்னு சொல்றோம். ஸோ எல்லாமே ஐஸ் ஆல்வேஸ் வாண்ட் டு சி சம்திங். இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கு. காதுக்கு ஏதாவது நல்ல பாட்டு கேட்கணும், இதை கேட்கணும், அதை கேட்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி நம்ம நாக்குக்கு இதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அட் ஒன் ஸ்டேஜ் ஒன் ஆஃப் த சென்சஸ் இஸ் இன்கேபாசிட்டேட் ஆயிடுறதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு சர்டன் ஏஜ்ல காது கேட்க முடியறது இல்லை, இல்லை கண்ணு பார்க்க முடியறது இல்லை. அப்போ என்ன, அந்த இந்திரியங்களை சக்தியை இழக்கிறதுக்கு முன்ன கட்டுப்படுத்தி பழகி உடல் ஆரோக்கியத்தை அடைய வேண்டும். அதுதான் மாடரேஷன். நம்ம விரதம்லாம் பண்றோம் ஏர்லி ஸ்டேஜஸ்ல. ஒரு வாரத்துல ஒரு நாள் இதை சாப்பிடாம இருக்கலாம், உப்பு சாப்பிடாம இருக்கலாம், பழம் மட்டும் சாப்பிடலாங்கிறது, அதெல்லாம் வந்து செல்ஃப் கண்ட்ரோல்.
சோ இந்த மாதிரி கட்டுப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை அடையறதுக்காக யோக சாஸ்திரப்படி சொல்லிருக்கு. அதே மாதிரி ஜஸ்ட் லைக் பிராணாயாமம் மாதிரி உடலிற்கும் மனதிற்கும் இதை பழக்கி கொள்ளாவிட்டால் ஆரோக்கியம் கிடைக்காது. இரண்டிற்கும் நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும், தீய விஷயங்களை கொடுக்க கூடாது. செகண்ட் இஸ் த எம்பசிஸ் ஹியர் இஸ் டோன்ட் ஈட் ஜங்க், அவ்வளவுதான். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் வந்து அன்டில் ஐ எம் டன். நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னெல்லாம் நினைச்சுப்பேன், கடையில போவேன் ஏதாவது இது வாங்கணும் போல ஆசையா இருக்கும். அப்ப நினைச்சுப்பேன், இல்ல நீ அந்த காரியத்தை முடிச்சேனாக்கா இதை வாங்கிக்கோ அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். அதை முடிச்சானாக்கா யூ கேன் டூ இட். எதர் இன்னைக்குள்ள முடிக்கணும், இல்லைன்னா இந்த வாரத்துக்குள்ள முடிக்கணும், முடிச்சேன்னா வந்து வாங்கிக்கோ நம்மளே சொல்லிக்கணும். அப்படிதான் டிசிப்ளின் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது வேலை மட்டும் போயிட்டே இருக்கும். அப்புறம் இதை படிக்க ஆரம்பிச்சுடுவோம், அங்க ஒன்றும் நடக்காது. ஸோ செல்ஃப் டிசிப்ளின், மாடரேஷன் இதெல்லாம் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஞானிக்கு எது பிரத்யாகாரம்? ஏன் புலனடக்கம் வேண்டும்? இந்திரிய கோச்சரம் விஷயத்தை அளவுக்கு அதிகமாக அனுபவித்தாலோ அல்லது ஃபார் சென்ஸ் பிளஷர்ஸ் கீழானதுக்காக அனுபவித்தாலோ அனுபவிக்காமல் இருப்பதற்காக சொல்றோம் புலனடக்கம் வேண்டும்னு. ஆனால் பார்ப்பது, கேட்பது, ருசிப்பது எல்லாமே பிரம்மனாக இருக்கும்போது பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, ருசிக்க கூடாது எப்படி சொல்ல முடியும்? இந்திரிய கட்டுப்பாடு இஸ் irrelevant ஃபார் எ ஞானி, ஃபார் எ சித்தன். நான் பார்ப்பது எதுவுமே விஷயம் இல்லை, எல்லாமே பிரம்மனாக இருக்கும்போது, அல்லது அந்த விஷயம் எல்லாம் நானாக இருக்கிறேன் என்கும்போது புலனடக்கம் எதற்கு அப்படின்னு கேள்வி. ஞானிக்கு எல்லாமே தானாக தெரிந்தால் இவனுக்கு பிரத்யாகாரம் இந்திரியங்களுக்கு விஷயங்கள் கொடுக்காமல் இருப்பது என்பதே கிடையாது. ஞானிக்கு பிரத்யாகாரம் என்பது பொருட்களை பார்க்காமல் இருத்தல் அல்ல, இந்திரியங்களுக்கு விஷயங்கள் கொடுக்காமல் இருப்பதல்ல, அந்த விஷயங்களை தானாக பார்த்தல், அந்த விஷயங்களை ஆத்மாவாக பிரம்மனாக பார்த்தல். பிரம்மனாக பார்க்க முடியவில்லை என்றால் இது பார்க்க வேண்டும், அது பார்க்க கூடாதுன்னு இருக்கு. இப்ப நம்ம இதுல பார்த்தோம், பகவத்கீதையில வியாசர் போனார், யமுனா நதியில போய் சாப்பிட்டுட்டு யமுனா நதியை வந்து வழிவிடுன்னு சொன்னார். அது விட்டது பாதை. எப்படி? ஏன்னா நான் சாப்பிட்டேன்னு அவர் நினைக்கல, நான் ஆகுதி கொடுத்தேன் பிரம்மனுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு சாப்பிட்டார். அந்த மாதிரி எல்லாமே பிரம்மன்னு நினைச்சுட்டோம்னாக்கா நமக்கு இதை பார்க்க கூடாது, அது பார்க்கணும் கிடையாது. அப்படி பகவத்கீதாலையும் சொல்லுவார், ஒரு சாப்டர் 10 சாப்டர் 11 எல்லாம் சொல்லுவார், இருப்பது பார்ப்பது அனைத்தும் நான் தான். ஞானி கண் வழியாக பார்ப்பதெல்லாம் ஈஸ்வரன். திஸ் இஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ் மனோபாவம். The world is a reflection of my சொல்லுவா. ஆரம்பத்துல இதெல்லாம் செய்ய முடியாது, செய்யறது கஷ்டம். பட் போக போக we have to reach that stage. You be a friend and then you will see friends everywhere. எனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுனாக்கா நம்ம ஃப்ரெண்டா இருந்தா அவளும் ஃப்ரெண்டா இருப்பா. நம்ம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்தது இல்லையா? சோ அந்த மாதிரி இங்க சொல்றதான், அனுபவிக்கும் பொருட்களிடத்தில் தன்னை தானாக பார்க்கின்ற தன்மை இருக்க வேண்டும். மனதை ஆத்ம சைத்தன்யம் மூழ்கி வைக்க வேண்டும். ஒரு நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம சாதாரணமா சாப்பிடுறது டேபிள்ல ஒரு 6 இது வச்சிருக்கோம், குலாப் ஜாமுன் வச்சிருக்கோம், ஒண்ணு சாப்பிடுறோம், அது ரெண்டாவது டெம்டேஷன் இருக்கும். அப்புறம் நம்மளே சொல்லிப்போம், கிட்ட போகாத அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம். மனதிற்கு மோகத்தை, கோபத்தை, ரசத்தை, பயத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை கொடுக்காமல் இருக்கிறது தான் யோக சாஸ்திரத்துல சொல்ற விஷயம். இங்க வந்து விஷயங்களை கொடுத்தல், அதாவது தன்னுடைய பிரதிபிம்பமாக பார்த்தல். தண்ணீர் வந்து ஓஷன்ல தண்ணீர் இருக்கு, அந்த தண்ணீர் வந்து என்ன நினைக்கிறது, இந்த அலைகள் எல்லாம் நான் தான், எல்லாமே நான் தான். வேற அலைன்னு வேற செப்பரேட்டா பார்க்காது. ஒரு விதை இருக்கு, விதை செடி மரத்தை பார்த்துட்டு இந்த இலைகள் எல்லாமே நான் தான் அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கணும். பிரத்யாகாரா ச விக்னேய, அதாவது இதுதான் பிரத்யாகாரம். மீண்டும் மீண்டும் இதை பயிற்சி செய்ய வேண்டும். அபியசனீய முமுக்ஷுகு, ஞானி ஞானத்தை அடைந்தவன், ஞான நிஷ்டையில் இருக்க விருப்பப்படுபவன் மீண்டும் மீண்டும் இதை பயிற்சி செய்ய வேண்டும். ஞானத்துடன் நானே அனைத்து ஜீவனாக இருக்கிறேன் என்ற எண்ணத்துடன் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் பழக வேண்டும் அப்படின்னு சொல்றார் 121ல. 122 வந்து அடுத்த சாதனை வந்து 13வது தாரணா.
यत्र यत्र मनोयाति ब्रह्मण्यत्र दर्शनात् मनसो தாரணம் செய்வ தாரணா ச பராமதா. இதுவும் அஷ்டாங்க யோகத்துல வர்றதுதான். பிரத்யாகாரம் மூலம் வெளியே செல்கின்ற மனதை உள்ள இழுத்து வச்சிருக்கோம் இப்போ. உள்ள இருக்கிற மனதை ஒரு லட்சியத்தை கொடுத்து அந்த லட்சியத்திலே வைப்பதுதான் தாரணா. ஃபோக்கஸ், இன்டென்ஸ் ஃபோக்கஸ். சில குழந்தைகள் வந்து நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு அதுலயே பண்ணும். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து சூசிங் பர்டிகுலர் பாத், நான் வீணை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லட்சியத்துல மனசை டைரக்ட் பண்றோம். அதுதான் தாரணா, சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ். தாரணா, சமாதி, தியானம், சமாதி 3 சிமிலர். அஷ்டாங்க யுகத்துல இது 3த்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றா. ஒன்லி ஒரு லட்சியமாவே இருக்க வேண்டும். நமக்கு இப்ப எத்தனையோ இருக்கு பாக்குறதுக்கு, பழகிறதுக்கு. அதுல எது எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியறது இல்ல சில சமயம். சோ தாரணையில இருந்து எல்லாவற்றையும் அரெஸ்ட் பண்ணிட்டு மனசை ஒரே ஒரு இடத்துல வைக்கிறோம். இந்த குதிரைக்கெல்லாம் இது கட்டியிருப்பா, பிளைண்டர்ஸ் போட்டிருப்பா. அது நேர பார்த்துன்னு போனோங்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அது வந்து ஃபார் பிகினர்ஸ். நிதி தியாசகனுக்கு பிளென்டி ஆஃப் ஃப்ரீடம். ஸ்கூல் லெவல்ல தான் டயத்துக்கு வரணும், அட்டெண்டன்ஸ் இருக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். எல்லாம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு தான் நியமங்கள்லாம் உண்டு, ரூல்ஸ் எல்லாம் உண்டு. யூனிவர்சிட்டி லெவல்ல மாஸ்டர்ஸ் பிஹெச்டி பண்றவாளுக்கு வந்து நீ உட்காந்து டயத்துக்கு படி, டயத்துக்கு வா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அவளுக்கு, இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்து நிதித்தியாசகனுக்கு ஃபுல் ஃப்ரீடம். எங்கெல்லாம் மனசு போறதோ போகட்டும். தாரணையில் ரீடைரக்ட் பண்றோம் யோக சாஸ்திரத்துல. இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் எத்திர எத்திர மனோயாதி தத்திர தத்திர பிரம்மணஹா தர்ஷனாத். எங்கெல்லாம் மனசு போகிறதோ அங்கெல்லாம் பிரம்மனை பார்ப்பாயாக. விஷயங்கள் இல்லாமல் இருக்கட்டும், பிரம்மனையே பார்க்கணும். இதுதான் மனதுடைய தாரணம். ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இப்படிப்பட்ட தாரணை தான் மேலானது, உயர்ந்த நிலை. சாதாரணமா தாரணைங்கிறது ஃபார் பிகினர்ஸ்க்கு. ஃப்ரீயா இருக்கிற மனசை கட்டுப்படுத்துறோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். இதைத்தான் பார்க்கணும், அது பார்க்க கூடாதுன்னு ஒரு ஜெயில வைக்கிற மாதிரி. ஆனால் இங்கு ஞானத்துடன் மனதை சிறையிலிருந்து விடுவிக்கிறோம். அதுதான் தாரணா ஃபார் ஞானி. சோ நெக்ஸ்ட் வந்து 123 தியானம். தாரணை கருத்து தியானம். முதல்ல ஒரு ஒரு ஒன்னு எடுத்துக்கிறோம், பிரம்மன் தான் எனக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு பாயிண்ட். அப்புறம் அதுலயே தியானம் பண்றது அடுத்தது. 123 என்ன சொல்றார்? தாரணைக்கு பிறகு நேச்சுரலா வருதுதான் தியானம். ஒரு லட்சியத்தை மனதை ரீடைரக்ட் பண்றது தியானம். அதிலேயே நிறுத்தி பழகுதல் தியானம். அதிலே தொடர்ந்து சிந்தித்தல் தியானம். இதைத்தான் சிந்திக்கணும்னு முடிவு பண்ணி அதில் மனதை வைப்பது தாரணை. மேக்கிங் எ டிசிஷன், சூசிங் எ பாத். வெளிவிஷய சிந்தனைகள் வரும்போது ஓம் நம சிவாய என்ற எண்ணத்தை நினைப்பது தாரணை. அதிலே நிலை பெற்று அதை சொல்லிக் கொண்டிருக்கும் முயற்சி செய்வது தியானம். இது வந்து சாப்டர் 5ல வரும். நெக்ஸ்ட் வீக் இதுல பகவத்கீதால. சாப்டர் 5ல சாப்டர் 6 தியான யோகா. இறைவனின் பெயரை சொல்வது ஜபம். இப்பெல்லாம் வேல்யூ மெடிடேஷன் உண்டு. ஐ வில் பி ஆனஸ்ட், ஐ வில் பி ஆனஸ்ட், ஐ வில் பி ட்ரூத்ஃபுல், ஐ வில் பி ஆல்வேஸ் கைண்ட் அப்படிலாம் கூட வேல்யூ மெடிடேஷன் சொல்லுவா. சோ இறைவனின் பெயரை சொல்வது ஜபம். தியானத்தின் போது நாம் விரும்பாத எண்ணங்களும் வரும். அது 105ல பார்த்திருக்கோம். சஜாத்திய எண்ணம், விஜாத்திய எண்ணங்கள்லாம். பகவானை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, அகம் அசங்கஹா, நான் இந்த உடல் இல்லை எல்லாம் நினைச்சுட்டு இருக்க, திடீர்னு நமக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட், வேற ஏதாவது தாட் வரும், விச் இஸ் நாட் கனெக்டட் வித் திஸ். அது வந்து விஜாத்திய எண்ணம். சோ சஜாத்திய எண்ணத்தை வைத்து விஜாத்திய எண்ணத்தை நீக்குவதுதான் தியானம். தியானம் செய்யறது இந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு நடுவுல வந்து அது அவளுக்கு போன் பண்ணலையே அப்படின்னு ஒரு தாட் வந்ததுன்னா கூட அது விஜாத்திய எண்ணம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத எண்ணம், இல்லையா? சோ அந்த தியானம் செய்யறது இந்த மாதிரி விஜயாத்திய எண்ணங்கள்லாம் வரத்தான் வரும். அதனால்தான் இதற்கு தியானம்னு பேரு. அது வரலைன்னாக்கா சஜாத்திய எண்ணத்திலேயே இருந்தாக்கா அது சமாதி ஆயிடும். சோ வரத்தான் வரும் தியானம் பண்றத.
ஒரு எந்த ப்ராஜெக்ட் எடுத்தனாலும் நான் இதை கம்ப்ளீட் பண்ண போறேங்கிற எண்ணத்தோட போனாக்கா இதை முடிக்கணும், நான் இதை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடும், காம்படிஷன் ஆயிடுறது அது உடனே. ஆனா நான் பண்றது ஐ வில் டூ மை பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு போனா ரிலாக்ஸா இருக்கும் மைண்ட். ஐ வில் டூ மை பெஸ்ட், நான் ஜெயிக்கிறேனோ ஜெயிக்கலையோ அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போகணும். அந்த மாதிரி தியானம் பண்றத அந்த விஜயாச்சி எண்ணங்கள் வராம இருக்கக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. அவைகள் வந்துட்டு போகட்டும், அது பரவாயில்ல அப்படின்னு விரும்பிய எண்ணத்துல நிலை பெற்று இருத்தல் தான் தியானம். அது அஜ்ஞானியின் தியானம் வந்து எல்லா எல்லா தியானத்துல அஜ்ஞானியின் தியானம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். பாக்கி வேற எந்த தாட்டும் வரக்கூடாது, இது மட்டும்தான் இருக்கணுங்கிறது தான் அஜ்ஞானிகளோடது. பட் ஞானிகள் வந்து அது மட்டுக்கு அது வந்துட்டு போயிட்டே இருக்கட்டும், பட் ஐ வில் ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஹியர், அசர்ட் அஸ் யூ ரிஜெக்ட்னு சொல்றாங்க அந்த மாதிரி. சோ எல்லா தியானத்திற்கும் ஆத்ம ஞானத்திற்கு முன்னால வர தியானத்துக்கு பேர் வந்து உபாசனை. உபாசனை ஞானம் அந்த ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பண்ற தியானத்துக்கு பேரு நிதித்தியாசனம். சோ நம்ம நிதித்தியாசனத்துக்கு ஒரு நாமத்தை, ஒரு சப்தத்தை, ஒரு உருவத்தை மனசுல வச்சுக்கொண்டு பண்றதோ கிடையாது. அதாவது தியானம் பண்றத நம்ம வந்து ஓம் நம சிவாயா சொல்லிட்டே பண்ணலாம். வேற பகவானோட உருவத்தை வச்சுட்டு பண்ணலாம். அது தியானம் முதல்ல ஆரம்பத்துல அது. ஆனாக்கா உபனிஷத் மூலமாக அடைந்த ஞானத்தை மனதில் வைத்துக் கொண்டு தொடர வைத்தல் தியானம். பிரம்ம ஏவ அஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஞானத்துல இருக்கணும். சத்பிருத்தியா, அதாவது சத்பிருத்தியானாக்க உண்மையான எண்ணம். சத்பிருத்தினாக்க உண்மையான எண்ணம்னா என்னன்னு வாட் டஸ் தட் மீன்? எல்லா எண்ணங்களும் ஒரு நேரத்துல உண்மையா இருக்கும், பிறகு பொய்யாயிடும். எப்படின்னாக்க ஒருத்தர் வந்து ஹவ் ஆர் யூ கேட்கிறோம், ஐ எம் ஃபைன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரே தலைவலி 2 நாளா அப்படின்னு சொல்லுவார். சோ முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அவர் பொய் சொல்லல, பட் ஸ்டில் இட் சேஞ்சஸ். நான் நன்றா இருப்பேங்கிறது இருக்கிறேங்கிறது மாறிடுறது. அதே மாதிரி வயசு வருஷம் ஆகும். சந்தோஷமாக இருக்கிறவா துக்கத்துல இருக்கேன், கவலையில இருக்கேன், பட் இதெல்லாம் மாறிக்கொண்டே இருப்பது. நாமே சொல்லுவோம், நாமே நெகட்டும் பண்ணுவோம். வலி தாங்கவே முடியல அப்படிம்போம். 2 மணி நேரம் கழிச்சு வலி எதுவும் இல்லை, ஐம் ஆல்ரைட் அப்படிம்போம். இந்த விற்த்திகள் எல்லாம் சத்விருத்தி அல்ல, பிகாஸ் உண்மையான விருத்தி அல்ல. தே கீப் சேஞ்சிங். காரணம், ஒவ்வொரு சம்ஸ்கார லௌகீக விஷயத்திலும் விற்த்தியிலும் வெளியில் ஏதோ ஒன்று சந்தோஷத்தையோ துக்கத்தையோ கொடுக்கிறது. நம்மை பற்றி என்னெல்லாம் போட்டு வச்சிருந்தோமோ அதெல்லாம் அசத் விருத்தி. அசத்துனா உண்மையானது அல்ல. என்னைக்கு நம்ம எது சப்போஸ் ஐ சே ஐ வாஸ் a ரீஜனல் மேனேஜர், now I am not, அது மாறி போயிடுது. ரைட்? அது நானே நெகேட் பண்றேன், அது பழங்கதை. இது மிகவும் சூக்ஷ்மமான கருத்து. நான் பிரம்மன் மட்டும்தான் இருக்கேங்கிறது எப்பவுமே மாறாதது, சாட்சியாக இருக்கிறேங்கிறது. அதுதான் சத்விருத்தி, உண்மையான எண்ணம். என்னை பற்றி யார் என்ன நினைக்கிறார்களோ அதுவும் பொய், அவைகளும் மாற்றத்திற்கு உட்பட்டது. ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்லுவா, அடுத்த வாரம் வேற சொல்லுவா. சோ எல்லாமே மாற்று. ஆனா சங்கரர் சொல்றார், நான் பிரம்மன் என்பது மட்டும்தான் முன்னை பற்றிய உண்மையான எண்ணம். அகம் பிரம்மாஸ்மி. அனாத்மாவான எல்லாவற்றையும் நீக்கி இந்த எண்ணத்தை போடுவதுதான் சத்விருத்தி. திஸ் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் அபாதித்த விருத்தி. அதாவது வேறு பிரமாணத்தினால் நீக்க முடியாது. யூ கேனாட் டிஸ்ப்ரூவ். அகம் பிரம்மாஸ்மின்னு நீங்க சொன்னாக்க யூ நோ தட் இஸ் சத்விருத்தி. ஆனா ஒருத்தர் வந்து நீ பிரம்மன் இல்லைன்னு சொல்ல முடியாது. தே கேனாட் ப்ரூவ் இட் இல்லையா? சோ யூ கேன், அது அவளுக்கு தான் தெரியும் அந்த ஞானத்தை அடைஞ்சதுனால. சோ சத்விருத்தி ஸ்திதிஹி, அதாவது ஸ்திதிஹினாக்கு இருத்தல், அந்த உண்மையான எண்ணத்துடன் இருத்தல் தான் தியானம்னு சொல்லால் இங்கு சொல்லப்படுகிறது. ஞானிக்கு நான் பூரணமான பிரம்மனாக இருக்கிறேன் என்றதுதான் உண்மையான எண்ணத்துடன் அறிவோடு இருத்தல் தான் தியானம். எப்பொழுதுமே அகம் பிரம்மாஸ்மிங்கிற எண்ணத்துல இருக்கணும். நிராலம்பனகா,
தயா. அதாவது ஆலம்பனம்னாக்கா தியானம் என்ற சாதனை செய்ய பயன்படுத்தும் ஒரு ஆப்ஜெக்ட். இது சப்த ரூபமாகவும் இருக்கலாம், லிங்கமாக இருக்கலாம், சின்முத்திரை சின்முத்திரையா இருக்கலாம், ஓம்ங்கிற சப்தமா இருக்கலாம். மனசுல ஏதோ ஒண்ணு நிலைப்படுத்தி பண்ணுகிறோம். இதெல்லாம் ஆலம்பனம்னு பேரு. நாம ரூபத்தின் துணை கொண்டு தியானம் செய்யறது. நிராலம்பனம் அப்படின்னாக்க சகுன ஆலம்பனம் எதுவுமே கிடையாது. நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கிடையாது. ஆத்ம தியானத்திற்கு ஆலம்பனமே ஆத்மாதான். தன்னிலேயே நிலைத்து இருத்தல். ஜஸ்ட் பி, சும்மா இரு. யூ டோன்ட் நீட் எனி வேர்ட் ஆர் எனி பிக்சர் ஆர் எனி நாம ரூபம் எதுவுமே வேண்டாம். அப்படியே ஜஸ்ட் பி அப்படின்னு சொல்லுவார் இவர் ரமணர். அப்படி இருக்கிறது தான் இந்த இடத்துல வந்து தியானம். சாரி, தியானம் தியானம் சப்ஜெக்டே ஆலம்பனம். இந்த அறிவிலேயே அந்த ஞானத்திலேயே இருக்கிறது தான் தியானம். பரமானந்த தாயினி கொடுப்பது இந்த எண்ணத்தில் இருக்கும்போது வருவது மேலான ஆனந்தம். பரமானந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்றார். தியான காலமும் தியான பலனும் அட் தி சேம் டைம், நாட் ஒன் ஆஃப்டர் தி அதர். தியானம் பண்றதே யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பாக்கி எல்லாமே அல்பானந்தம், அல்பம். பாக்கி எல்லா ஆனந்தமும். 15th வந்து லாஸ்ட் சொல்றார், சமாதி லாஸ்ட். அதாவது யோக சாஸ்திரத்துல வந்து சமாதிங்கிற பேர் வந்து ரொம்ப பிரசித்தமான பாப்புலர் வேர்டு, எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய அனைவரும் கேள்விப்பட்டு சொல்லு. இறந்தவர்களுக்கு சமாதி கட்டுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சமாதி அடைந்து விட்டார்னு சொல்றோம். பதாஞ்சலி சொல்ல கொடுக்கும் லட்சணம் வந்து தியான பரிபாகா சமாதி. தியானத்தின் முதிர்ச்சி சமாதி, தியானத்தோட அவுட்கம். சமாதி வந்து இட்ஸ் நாட் எ சாதனை, பட் இட் இஸ் எ பாவனை. தியானத்தின் முதிர்ச்சி எஃபெக்ட், தியானத்தோட எஃபெக்ட். யோக சாஸ்திரத்துல சவிகல்ப நிர்விகல்பன்னு பலவிதமான சாதனைகள் பேசப்படும் யோக சாஸ்திரத்துல. இந்த சமாதி மனதில் அமைதி அனுபவிக்கும் ஒரு அனுபவம். ஆனால் இது மோட்சம் அல்ல. தூக்கம் வந்து பிராரப்தத்தினால வர்ற தூக்கம், அதுலயும் அமைதி கிடைக்கும். சமாதி வந்து புருஷார்த்தம், அதாவது தன்னுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட்னால வருது சமாதி. தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே அதே வீடு உறவு எல்லாம் அதே தான் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி சமாதியில இருந்து விவகாரத்துக்கு வர்த்தியம் அதே மாதிரி தான் இருக்கும். சமாதியில இருந்து வர்த்தியம் மைண்ட் செட், வி ஹேட் தி சேம், வாட் எவர் வி ஹேட், சேம் திங் வி வில் ரெஸ்யூம். தியானம் இஸ் ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். தியானத்தில் கிடக்கும் ஆனந்தம் இஸ் நாட் பிளிஸ். தட் இஸ் நாட் பிளிஸ். ஆனா அந்த ஆனந்தம் நம்முடைய லட்சியம் அல்ல, அது ஒரு அனுபவம்னு தெரிஞ்சுக்கணும். அது அந்த அனுபவம் கிடைக்குங்கிறதுக்கோசரம் தியானம் பண்ணக்கூடாது. எனக்கு அந்த அனுபவம் வந்து டெம்பரரி. அந்த இந்த இதுவே மோட்சத்திற்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். தியானம் பண்ணினதுக்கு அப்புறம் சமாதி அடைஞ்சுட்டேன், நான் காமா இருக்கேன், மைண்டு அஜிடேஷன் இல்லாம இருக்கு, இதுதான் சமாதி, இதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு நினைச்சுட்டு தியானம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவே தடையா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அப்படிங்கிறார் அவர். இந்த மோட்சத்திற்கு தடையாக இதற்கு பேரு ரசாஸ்வாதம்னு சொல்லப்படுறது, ஆஸ்தட்டிக் ரெலிஷ். அதாவது நமக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்வீட் கடைக்கு போனோம்னா இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா. அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்க போவோம். அது மாதிரி இது வந்து வெறும் டேஸ்ட், கிளிம்ஸ் ஆஃப் தட் பிளிஸ், அவ்வளவுதான். உடனே சமாதியில நான் நிம்மதியா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றார். தியானத்துல வர ஒரு ஞானம், அந்த ஞானத்தில் கிடைக்கும் ஆனந்தம் தான் மோட்சம். அந்த ஞானம் நம்ம விட்டு போகாது. தியானத்தினால் வரும் ஆனந்தம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா தியானத்துல வர அந்த ஞானம் மாறாது. சோ சமாதிங்கிறது தியானத்தின் பரிபாகமான நிலை, பரிபக்குவமான நிலை, ரைப் அண்ட் மெச்சூர்டு நிலை. த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் தியானம் அண்ட் சமாதி வந்து, தியானம் செய்து கொண்டிருக்கும் போது நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கும், நான் இப்ப தியானம் பண்றேன் அப்படின்னு. தியானம் பரிபாகமான பிறகு தியானம் செய்து கொண்டு இருக்கிறேங்கிற எண்ணம் இருக்காது, தியானம் நடந்து கொண்டிருக்கும். சுற்றுப்புற சூழல் எல்லாம் மறைந்து விடும். யூ ஆர் இன் a different plane.
நம்ம பார்ப்போம் குழந்தை எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கு, கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்குன்னா அதுக்கப்புறமே அது அந்த பேட்டையும் பாலையும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த அந்த நம்ம நம்மளே டிவி சீரியல் பார்த்துட்டு இருந்தோம்னா அங்க போயிடுவோம். பாக்கி நடக்கிறது நம்மளை சுத்தி நடக்கிறது எதுவுமே தெரியாது. கம்ப்ளீட்லி என்கிராஸ்டு ஸ்டேட் இல்லையா? வேற எதுவும் தெரியாது. வி ஆர் இன் டிஃபரெண்ட் பிளேன். சோ அஞ்ஞானி செய்யும் சமாதி அவன் எடுத்துக்கொண்ட விஷயம். ஞானி நான் பிரம்மன்கிற விஷயத்துல அப்படியே இருக்கான். நான் பிரம்மனாக இருக்கிறேன் என்பதல்ல, பிரம்மனாகவே இருப்பதுதான் சமாதி. there is no second. சோ மாற்றமில்லாத எண்ணங்கள், நிர்விகார தயா விருத்தியா, மாற்றமில்லாத எண்ணங்கள், பிரம்மத்தையே விஷயமாக கொண்ட விருத்தி. நான் பிரம்மன்கிற எண்ணம், சப்ஜெக்ட் இஸ் பிரம்மன். அந்த பிரம்மத்தை தானாக தன் ஆத்மாக புரிந்து கொண்டுள்ளான். தியானத்தில் வேறு விஷயங்கள் வந்து போகும், இங்க வராது. நான் தியானிப்பவன், இது தியானத்துக்கு உரியது, நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன்கிற எண்ணம் எல்லாம் மறைந்து விடுகிறது இங்க. சோ ஞானம் என்ற பெயருடையதுதான் சமாதி. ஞானம் இஸ் சமாதி. தான் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் சமாதியில் ஆழ்ந்து விட்டான். இதோட 124ஓட ஒரு 15 அங்கங்களையும் சொல்லி முடிக்கிறார். நிதித்தியாசனத்தோட அங்கங்கள். பத்தாஞ்சலியின் கூறிய சாதனைகள் ஏற்கனவே எல்லாத்தையும் பத்தாஞ்சலி சொல்றது எல்லாத்தையும் இந்த சாதகன், இந்த சித்தன் பண்ணி முடிச்சுட்டான். சங்கரர் அதே சொற்களை எடுத்துக்கொண்டு இப்பொழுது இவனுக்கு சாதனைகளாக சொல்லுகிறார். ஏன்னா ஒரு காலேஜ் கிராஜுவேட்டுக்கு யூ டோன்ட் நீட் டு டீச் லாங் டிவிஷன். எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, திருப்பியும் அதையே பண்ணிட்டு இருந்தாக்க பிரயோஜனம் இல்லை. யூ ஹேவ் டு கோ ஃபார்வர்ட் இல்லையா? அந்த மாதிரி தான். சில சமயம் சில சாதனைகளை செய்து அந்த எண்டை அடைந்து விடவும், பிறகு அந்த சாதனை மேலேயே அட்டாச்மெண்ட் வந்துடும். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு. பூஜை, விரதம், யோகம் செய்து கொண்டே இருந்து வாழ்க்கையை சூழ்நிலை மாறிவிட்டால், செய்ய முடியாமல் போய்விட்டால் ஒரு ஏக்கம் வந்துடும். இங்க நம்ம செய்யறோம், தினப்படி பூஜை பண்ணிட்டே இருந்து பழக்கம் எடுத்து திடீர்னு ஐ ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் 20 இயர்ஸ் ago எங்க அம்மா இருந்தா என்னோட. அப்போ வீட்டுல விளக்கேற்ற முடியாது, பிகாஸ் ஷி வாஸ் யூசிங் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருக்கிறத விளக்கேற்ற முடியாது, ஊதுவத்தி ஏத்த முடியாது. ஏன்னாக்க அப்போ நம்ம வி ஹாவ் டு அட்ஜஸ்ட். சரி, இந்த மாதிரி அதனால பூஜை பண்ண முடியலையே, நம்மளால விளக்கேற்ற முடியலையே அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்கு சொல்றாரு அவர். எதுவா இருந்தாலும் அந்த அந்த இடத்துல அந்த இதுல இருந்து மூவ் பண்ணும். யூ ஹாவ் டு மூவ் ஆன். அத நினைச்சுட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. சோ அந்த சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில. என்னோட பொண்ணு SBOS ஸ்கூல் அண்ணா நகர்ல படிச்சுட்டு இருந்தா, கிண்டர் கார்டன்ல படிச்சுட்டு இருந்தா. ஷி ஹேட் வெரி குட் டீச்சர். ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த டீச்சர் கிட்டயே தான் போனோம், நான் அந்த கிளாஸ்க்கே போறேன் திருப்பி அப்படின்னா அது நடக்கிற காரியம். அந்த மாதிரி நம்ம பதாஞ்சலி யோக சாஸ்திரம் எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம அத்வைத்தத்துக்கு மேல வந்திருக்கோம். அகம் பிரம்மாஸ்மி ஸ்டேட்ல இருக்கிறத நான் திருப்பி அங்க போய் பதாஞ்சலி யோகம் பண்றேன், பிராணாயாமம் பண்றேன்னாக்க டிகிரசிங் இல்லையா? அந்த மாதிரி இந்த சாதனையில் ஒரு பற்று வரக்கூடாதுங்கிறார். சாத்தியம் இந்த எண்டு கோல்ல தான் பற்று இருக்கணும். யாத்ரா பில்கிரிமேஜ் எல்லாம் காமன். ஆனா அதெல்லாம் 75 இயர்ஸ்க்குள்ள எல்லாத்தையும் பண்ணி என்னெல்லாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு உட்காந்து நம்ம அகம் பிரம்மாஸ்மியில தியானத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இல்லைன்னா அந்த கோலை மிஸ் பண்ணிடுவோம் இதுலயே இருந்துட்டோம்னாக்க. ஏன்னா இப்ப இதுல சினிமா மிஷன்ல எல்லாம் கைலாசத்துக்கு எல்லாம் அழிச்சுன்னு போறோம். 1,65,000 கொடுத்தாக்கா 13 டேஸுக்கு மானசரோவருக்கெல்லாம் ஒரு லேக்குக்கெல்லாம் அழிச்சுன்னு போறோம் இப்ப கைலாசத்துக்கு 15 days. சோ அது நான் 2 வருஷம் முன்னால் பார்த்தேன். then I said I am already 70க்கு மேல 75க்கு மேல ஆயிடுத்து. I don't want to travel. தனியா போய் அங்கெல்லாம் பண்ண வேண்டாம். இருக்கிற இடத்துலயே பகவான் இருக்கார், நான் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு I cancelled it. அது எதுக்கு சொல்றேன், நமக்கு பண்ணணும்னு தோணிட்டு இருக்கோம். பட் அகம் பிரம்மாஸ்மியிலேயே தியானத்திலேயே அப்படியே அங்க சமாதி அடையணும். சாதனைகள் மாற்றப்பட வேண்டும். சம்பந்தமா எல்லாம் ஆரம்பத்துல பண்ணியிருக்கோம். பிறகு அதே சங்கரர் சொல்றார், பழைய வாசனையில பதாஞ்சலி சொன்னவையிலே வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்காத, நீ மாற்றிக்கொள் அப்படின்னு நிதித்தியாசனுக்கு சொல்றார். ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நிதித்தியாசகனுக்கு அப்படின்னு சொல்லி 124 முடிக்கிறார். இன்னைக்கு அங்க நிறுத்தலாம். எனக்கு 125ல இருந்து நிதித்தியாசனம் சாதனைகள் எல்லாம் முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் அதுல என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்ல போறார். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக். என்னெல்லாம் தடைகள் வரும்னு.
சோ அதை வந்து நம்ம தனியா ஆரம்பிக்கலாம். நடுவில் நிறுத்த வேண்டாம்னு பார்த்தேன். ஸோ வி வில் கோ டு ஸ்கிரீன். 124 வரைக்கும் தானே போட்டிருந்தேனா? 126 ஆர் 126 வரைக்கும் போட்டேனா? நினைவில்லையே. 126. ஸோ 25 26 பண்ணிடல, பார்த்துடலாம். ஓகே. ஸோ வில் கம் பேக் டு இட். 125 நிதித்தியாசம் சாதனை எவ்வளவு காலம் செய்ய வேண்டும்ங்கிறது அடுத்த கேள்வி. அதுக்கு சொல்ற அந்த கேள்வியே சரியில்லை. இந்த ஆத்ம ஞானத்தை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வருதுதான் நிதித்தியாசனம். இட் இஸ் லைக் நான் எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு இட்லி சாப்பிடணும்னாக்கா அவளுக்கு எவ்வளவு பசிக்கிறதோ அவளுக்கு சாப்பிடணும். அது அவளுக்கு தான் தெரியும், பர்த்தியாருக்கு போடுறவாளுக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரிதான். சோ இங்க என்ன சொல்றார், பிரத்யுக்தகா சன், அதாவது ஞானத்தின் பலனை செயலுக்கு கொண்டு வரும்போது when the theory is implemented, அப்பதான் தெரியும் நமக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் வருதுன்னு. எப்பவுமே ஒண்ணு பண்ணணும், சைக்கிள் ஓட்டணும்னாக்க சைக்கிள் ஓட்டத்தை படிக்கலாம், படிச்சுடலாம், ஸ்விம்மிங்கை பத்தி படிச்சுக்கலாம், சமையல் பண்றதை பத்தி படிச்சுக்கலாம். ஆனா அடுப்புல வச்சப்பறம் புகை வருதுனாக்க அடுப்பு சின்னதாக்கணும்னு ரெசிபியில போட மாட்டான். அது பண்றதுதான் தெரியும் எதுவுமே. சைக்கிள்ல போறத நடுவுல பெடஸ்ட்ரியன் வந்தாதான் தெரியும், ஒரு பூனை வந்தாதான் தெரியும். சோ இந்த நான் பூர்ணமானவன்கிறத இந்த அறிவை பலனை எப்படி கொண்டு வரும்போது அந்த சாதகனுக்கு உடனடியாக அந்த லௌகீக சம்ஸ்கார விற்பி தோன்றி துயரத்தை கொடுக்கும் முன்பே, அது ஒரு கஷ்டம் வருது, அது துயரத்தை கொடுக்கும் முன்பே இந்த ஞான விருத்தி வந்து அவனுக்கு பலனை கொடுக்கணும் உடனே, ஸ்பான்டேனியஸா. இது வந்து சொல்லி டிராமா, அகம் பிரம்மாஸ்மி, என்ன ஒண்ணும் பாதிக்காது அப்படிங்கிறது. அப்படி அந்த ஞானம் உடனடியாக பலனை கொடுக்கும் வரை செய்யணும் நிதித்தியாசனம், தொடர்ந்து செய்ய வேண்டும்ங்கிறார். அதாவது ஆக்ருத்ரிம நந்தம் சாது சம் அபியத்தே, நன்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். கிருத்ரிமா அப்படின்னாக்க உருவாக்கப்பட்டது, ஆக்ருத்மானாக்க நேச்சுரல் ஹேபிச்சுவலா ஆட்டோமேட்டிக்கா, வெளியிலிருந்து வராமல் நம்மிடமிருந்து இயற்கையாக ஆனந்தை கொடுக்கும். அந்த வரைக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் வர சமயத்துல இது சொல்லி டிராமா ஹேப்பனிங், ஐ எம் நாட் அஃபெக்டட், ஹம் பிரம்மாஸ்மிங்கிற இது ஞானம் உடனே வரணும் அந்த சமயத்துல. இது வந்து ரொம்ப கஷ்டமானது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் போட முடியல, டயக்னோஸ் ஆச்சுன்னாக்கா அந்த சமயத்துல இதெல்லாம் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். யூ ஹாவ் டு பி இன் தட் லெவல். அது வரைக்கும் நம்ம வந்து நிதித்தியாசனம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறத பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அஜ்ஞானின் உறக்கமும் ஞானியின் உறக்கமும் ஒன்றுதான். there is no difference. இருவருக்கும் ஒரே சுகம்தான். ஞானியின் ஞானமும் அப்படியே இருக்கும். அந்த நேரத்துல அந்த ஞானம் அவசியம் இல்லை, அதனால அது அப்படியே இருக்கும். அஜ்ஞானியின் அஜ்ஞானமும் அப்படியே இருக்கும். விழித்தவுடன் ஒவ்வொரு அஜ்ஞானத்துடன் செய்வான். ஞானி சுபாவமாக இருக்கிறான். அதுவரை நிதித்தியாசனம் செய்யணும். எப்போது ஹேபிச்சுவலா ஆறுதோ, நேச்சுரலா இன்னேட்டா ஆட்டோமேட்டிக்கா வருதோ அது வரைக்கும் செய்யணும். எத்தனை நாளைக்கு செய்யணும் கிடையாது, கிடையாது அப்படின்னு சொல்லி 125 முடிக்கிறார். 126ல வந்து நிதித்தியாசகத்தின் பலன் என்ன? 100ல இருந்து 124 வரைக்கும் 15 சாதனைகள் சொன்னார். 125ல எவ்வளவு நாளைக்கு நிதித்தியாசனம்னு சொன்னார். 126ல வந்து நிதித்தியாசனத்தோட பலன் என்ன? சாதகன் தூய மனதுடன் எல்லா சாதனையும் செய்து முடித்து விட்டு ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டயம் அடைந்து பிறகு எப்படி இருக்கிறான்? நிதித்தியாசன் செய்து முடித்தவனின் நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார். அவனோட நிலை என்னன்னாக்கா 126 சங்கரர் சொல்றார், சாதகன் இப்போது சாதனையிலிருந்து விடுதலை அடைகின்றான். சாதகனாக இருக்கும் முன்பு, அதாவது போகியாக சம்சாரத்தில் உழந்து இருக்கிறத நேரம் இல்லை. சாதகனாக மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சாதனைகள் செய்யும் பொழுதும் நேரம் இல்லை.
இருவருக்கும் அந்தந்த லட்சியத்திற்கேற்ப சாதனைகளில் ஈடுபாடு இருந்தது இல்லையா. இது பண்ணணும், அது பண்ணணும், எனக்கு யோகாசனம் பண்ணணும், எனக்கு பிராணாயாமம் பண்ணணும், எனக்கு கோவிலுக்கு போனா இந்த இந்த மாதிரிலயே இருந்து சாதகனா இருக்கிறத. மோட்சம் வேண்டும் என்று நினைப்பதினால் அதற்கேற்ற சாதனைகளில் நாம் பந்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தட் இஸ் வை எவ்ரிதிங் எல்ஸ் சீம்ஸ் டு பி டிஸ்டர்பிங். அப்போது முக்தன் அல்ல. சாதனேன பந்தகா சாதகா தட் இஸ் சாதகன். சாதனையில் கட்டுண்டு இருப்பவன் சாதகன். This is also a bondage. Whether you have gold chain or iron chain, you are bound. எந்த செயினை போட்டு கட்டினாலும் சாதனையிலிருந்து விடுதலை அடைந்தவன் தான் முக்தன். சாதனையே செய்யாதவர்கள் கூட சாதனையிலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் தான். ஆனால் பக்தர்களாக இருந்து பந்தத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கே போகல அப்படின்னாக்கி 25 வயசுல கம்ப்ளீட்டட் as 12th கிரேட். முடிச்சவனுக்கும் முடிக்காதவனுக்கும் 2 பேருக்கும் ஒரே மாதிரிதான் இருப்பான். They don't have any homework. 2 பேருக்கும் கிடையாது. ஒருத்தன் படிச்சு விட்டு முடிச்சுட்டான், ஒருத்தன் படிக்காம ஹோம்ஒர்க் கிடையாது. அவ்வளவுதான் வித்தியாசம். சித்தன் இங்க சாதனைக்குள் சென்று சாதனையை கடந்து வந்தவன். எல்லா சாதனையும் பண்ணிட்டு ஞானத்தை அடைஞ்சு சித்தனா வந்திருக்கான். இவனுக்கு எந்த சாதனையும் கிடையாது. 15 அங்கங்களுடன் இருப்பவன் இவன். அதனாலதான் பூர்ண பழுத்த ஞானியை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா ரமண மகரிஷி கிட்ட போய் ஒருத்தர் என் மனசுல எப்பவும் அஜிடேஷனா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம், மனசே கிடையாதே, ஜீவனே கிடையாது அப்படின்னாராம். இவன் இவன் நமக்கு கஷ்டமா இருக்கு, ஃபேமிலியில ப்ராப்ளமா இருக்குங்கிறதுக்காக அவர் போறார். அந்த சமயத்துல மனசே கிடையாதுன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் ஹிம் இல்லையா. சோ யாரை எந்த ஸ்டேஜ்ல ஃபாலோ பண்ணணுங்கிறது முக்கியம். ரமணர் மாதிரி நம்மளால இருக்க முடியாது. ஆனால் சங்கரர் மாதிரி ஆத்ம ஞானத்துல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். விவகாரம் பண்ணிட்டு இருந்தார் அவர். சோ 2 பேர், ஒருத்தர் சுப்பீரியர், ஒருத்தர் இன்ஃபீரியர்னு கிடையாது. சோ தவத்தின் பலனை அனுபவிக்கிற காலத்தில் அவர்களை பார்த்து பின்பற்றக்கூடாது. நானும் பேசாம உட்காந்துருக்கேன், அவரை மாதிரி அருணாச்சலத்துல உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன், உட்கார முடியாது. ஒவ்வொருத்தரோட ஸ்டாண்டர்ட் லெவல் எந்த லெவல்ல இருக்கோங்கிறது பொறுத்தது. அவர்கள் 16ஆக இருந்த போது எப்படி என்ன சாதனை செய்தார் என்று பார்த்துவிட்டு நாம் எங்கு இருக்கிறோம் என்று அனலைஸ் பண்ணி ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. verse 126ல தத்த சாதனகா நிர்முக்தகா, அதாவது இந்த நிதித்தியாசனத்தையும் செய்து முடித்தவன் சாதனையிலிருந்து விடுதலை அடைகிறான். தியானம் என்று உட்கார்ந்து பண்ண வேண்டாம், உள்ளே தியானம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவன் பார்ப்பது எல்லாமே பிரம்மன் தான். சாத்தியத்தை அடைந்தவன் தான் சித்தனாக ஆகிறான். நிதித்தியாசனாக இருந்தவன் யோகத்திற்கு ராஜாவாக இருந்தான். யோகிகளுக்குள் முதன்மையாக இருந்து சித்தனாக மாறுகிறான். சித்தனுக்கு எந்த சாதனையும் கிடையாது. இந்த ஞானியின் மனதை அஞ்ஞானியாக இருக்கும் வரை புரிந்து கொள்ள முடியாது. சித்தன் எப்படிப்பட்ட பார்வையுடன் விஷனுடன் இருக்கிறான். இப்படிப்பட்ட மனதுடைய ஞான நிஷ்டை அடைந்த சித்தனை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மத்தை விளக்க முடியாது, பிரபஞ்சத்தை விளக்க முடியாது, சித்தனுடைய மனதையும் விளக்க முடியாது. we want everyone to understand me. என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஞானிக்கு அந்த ஸ்ட்ரகிளே கிடையாது. என்னை யாரும் புரிஞ்சுக்க முடியாது, புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது அப்படின்னு. we don't need to prove who is right or wrong. absolutely no need. இரண்டாவதாக வேறு இல்லாத காரணத்தால் என்னை மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் முயற்சி கூட செய்ய மாட்டான். this is the real relaxation. அதுதான் மோட்சம். இவனுடைய ஆழ்ந்த மனதில் அறிவை, பக்குவத்தை யாராலும் விளக்கி புரிந்து கொள்ள முடியாது என்ன அப்படிங்கிறதுதான் வருது அவனுக்கு. சாதனைகளை முடித்திருக்கும் ஸ்வரூபத்தை, அதாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மனசகா கிராம விஷயகா, அத சொல்லுக்கு பொருள் ஆகாது, சொற்களால் விளக்க முடியாது, மற்றவர்களின் மனசினாலும் புரிந்து கொள்ள முடியாது. நாம் சித்தனாக மாறினால்தான் சித்தனின் மனசு புரியும். நம்ம ஆச்சாரியார் எல்லாம் பாக்குறோம் அவளை பத்தி நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த ஸ்டேட்ல இருந்தா தான் புரியும்.
இப்போ புது சுவாமிகள் வந்திருக்காரு காஞ்சிபுரத்துல, அவரை பத்தி என்னெல்லாமோ யூடியூப்ல வருது. எப்படி இந்த வயசுல இப்படி ஆக முடியும்? உனக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்தா தான் உனக்கு அவரை பத்தி புரிய முடியும், புரிஞ்சுக்க முடியும். நீ வந்து காமெண்ட் அடிக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்குங்கிறத பொறுத்தது. ரைட்? சோ அவர் சுவாமிகள்னா அவருக்கு மேல இருக்கிறவர் பார்த்து சூஸ் பண்ணிருக்காரு. சோ தே நோ. ஒரு ஞானிக்கு தான் இன்னொரு ஞானிய பத்தி தெரியும், யாரு ஞானின்னு. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு, we cannot say if another person is full. இன்னொருத்தருக்கு வயிறு ரொம்ப இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது, அவளுக்கு தான் தெரியணும் இல்லையா? வெதர் ஐ எம் ஃபுல் ஆர் மை பாடி இஸ் டூயிங் ஃபைன்ங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பாடி வச்சுட்டு நான் தான் சொல்ல முடியும், இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஞானி வந்து ஞானி யாருக்கும் என்னை புரிய வைக்கவும் வேண்டாம், என்னை பத்தி அவ புரிஞ்சுக்கவும் வேண்டாம், அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருக்காள் அந்த இடத்துல. அதோட 126 முடிக்கிறார். 127ல இருந்து தான் என்னென்ன தடைகள் வருது அப்படின்னு சொல்றார். அது பார்க்கலாம். சரி, இது ரொம்ப ஷார்ட். இதுதான், பிக்சர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி கிடையாது. ரொம்ப சீரியஸ் டாபிக்கா இருக்கிறதுனால இங்கெல்லாம் பிக்சர் கிடையாது. ஸோ 121 to 123 இந்த பேஜ்ல எல்லா பொருளும் உள்ள ஆத்மாவை உணர்ந்து உச்ச உணர்வில் மனதை உள்வாங்குவதுதான் பிரத்யாகாரம். அப்புறம் மனம் எங்கு சென்றாலும் பிரம்மத்தை உணர்ந்து மனதை நிலை நிறுத்துவது தாரணம். எதுவா இருந்தாலும் தாரணம், பகவானையே நினைக்கிறது. ஒரு எறும்பு பாக்குறோம், எறும்பு பார்த்தாக்கா எறும்பு பார்த்த உடனே அது எப்படி இப்படி நடந்து போறது, அப்படி நடந்து போய் எப்படியோ அது அதோட எண்டுக்கு கோலுக்கு போயிடுறது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறோம்னாக்கா அது அதுல அந்த சித்து இருக்கிறதுனாலதான், அந்த பகவானோட இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறோம். சோ நான் பிரம்மனாகவே இருக்கிறேன் அசைக்க முடியாத எண்ணத்தில் விளைவாக எல்லாவற்றிற்கும் சுதந்திரமாக இருப்பது தியானம் எனப்படும். இது வந்து ஒரு கதை. நேட்டிவ் அமெரிக்கன்ஸும் இந்தியன்ஸும் எல்லாமே வெரி சிமிலர். அவளோட பிலீஃப் சிஸ்டம் எல்லாம், அவளும் அந்த பஞ்சபூதங்களை பூஜை பண்ணுவா. So once upon a time, there was a grandfather who told his grandson, there are two wolves inside me. One wolf is good, altruistic, generous, kind, and the other wolf is mean, greedy, violent, and angry. The two wolves are in a constant fight with me. The grandson with wide eyes says, but which one will win, grandpa? And the grandfather says, the wolf you feed. நீ எதுக்கு கொடுக்குறியோ அதுதான் ஃபீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் குழந்தைக்கு. அது வந்து நம்ம மனசுலயும் அந்த மாதிரி மகாபாரத யுத்தம் மாதிரி நடந்துட்டே இருக்கும். இது பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, ஏன் பண்ணணும், இது ரைட்டா, அது தப்பா அப்படின்னு. ஸோ 124 and 25, நான் பிரம்மன், நான் தியானம் செய்கிறேன், எண்ணம் கரைந்து விட்டது, தனி நபர் தியானம் செய்யவில்லை, தியானம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது, இதுதான் சமாதி. ஞானிகள் கவனமாக பயிற்சி செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அது அழைக்கப்படும் போதெல்லாம் ஒரு நொடியில் எழும் பேரின்பத்தை வெளிப்படுத்துகிறது. எப்பெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் சேலஞ்சஸ் வருதோ அப்பெல்லாம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற தாட் உடனே வந்து அந்த ப்ராப்ளத்தை குறைக்கணும். ஸோ யோகிகளின் சிறந்தவரான அவர் முழுமை அடைந்து அனைத்து சாதனைகளிலிருந்தும் விடுபடுகிறார். 126. மேலும் தடைகள் ஏற்படக்கூடும், அவற்றை அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது. 127ல இருந்து we will continue there later. ஏன்னா இது கொஞ்சம் டீப்பரா போயிட்டே இருக்கு. ஈஸி, கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா எல்லாமே அதே தாட்ல இருக்கணும், பிராக்டிஸ்ல டெய்லி கொண்டு வரணும், எவ்ரி இன்சிடென்ட்லயும் அது கொண்டு வரணும், அகம் பிரம்மாஸ்மிங்கிற தாட்டு தானே வரணும் அப்படிங்கிற அது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ எனி தாட்ஸ், எனி கொஸ்டின்ஸ், எனி பை.